அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். பத்மாசனா, அதாவது பத்மத்தை ஆசனமாக உடையவள், தாமரை ஆசனமாக வைக்கிறதுனால பத்மாசனா அப்படின்னு சொல்றோம். பகவதி, கல்வி செல்வத்தின் ஸ்வரூபம் அம்பாள், அதனால பகவத ஸ்வரூபம் பகவதி அப்படிங்கிறோம். பத்மநாப சகோதரி, பத்மநாபரின் சகோதரி, அதனால பத்மநாப சகோதரி. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, இந்த புவனத்தை க்ஷண பொழுதில் அம்பாள் படைக்கவும் செய்ய முடியும், அழிக்கவும் செய்ய முடியும். அந்த ஒரு கண் இமைக்கும் நொடியில இந்த அண்ட சராசரத்தை படைத்து அழிக்கக்கூடிய சக்தி உடையவள், அதனால உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி அப்படின்னு சொல்றோம். சகஸ்ர சீர்ஷ வதனா, சகஸ்ரம்னா 1000, சீர்ஷ வதனா அப்படின்னா 1000 முகங்களை உடையவள், 1000 தலைகளை உடையவள் அம்பாள், அதனால சகஸ்ர சீர்ஷ வதனா அப்படிங்கிறோம். இந்த சகஸ்ர நாமத்துல நம்ம 1000 நாமம் சொல்லும் பொழுது அம்பாள் எல்லா முகத்துக்கும் நம்ம சொல்லிடுறோம், அதனால 1000 தலைகளை உடையவள் அம்பாள், அதுதான் என்ற வரியில சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கிறேன்.